சார் அன்றைக்கி அம்பத்தூரில் நாங்கள் எங்களை அழைச்சிட்டு போனப்போ காரில் ரொம்ப நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. அதில் இங்கே கொஞ்சம் தான் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் அவ்வளோ உருக்கமாக இருந்தது. இந்த லாரியில் ஓடி வந்தீங்களா, அந்த கதையை சொல்லுங்கள். இப்போல்லாம் குழந்தைங்க அம்மா திட்டினாங்கன்னா இல்லைன்னா அப்பா திட்டினாங்கன்னா உடனே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ சூடு சொரணேன்னு சொல்லுவாப்புல. அது திட்டாங்கன்னா, அப்பா திட்டாருன்னா அதை பாசிட்டிவாக எடுக்கணும். எங்கள் அப்பா திட்டினதுனால நான் சென்னை அம்பத்தூர் லாரியில் வந்து சேர்ந்தேன். ஸோ அங்கே வந்து இறங்கி அந்த இன்ஸ்டியூஷன் 88 ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கையில் ஒரு ஸ்டேஜில் 92 அவருடைய கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு டீச்சர் இருந்த அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் போஸ்ட்டே ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம திட்டினதுனால ஆரம்பித்த ஸ்கூலில் அதில் பிரின்ஸ்பாலாக மாறி வந்தார். அவர் மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டாராம். அவர் மேக்ஸில் ஃபெயில் ஆனதுனால எனக்கு ஹிஸ்ட்ரின்னா ரொம்ப பிடிக்கும், கெமிஸ்ட்ரின்னா ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் 9வது படிக்கல எலெக்டிவ் சப்ஜெக்ட்டு வச்சுருப்பாங்க, அப்போவே சேர்ந்துடணும். அதில் நான் ஹிஸ்ட்ரியில் போயிருந்தேன், கெமிஸ்ட்ரியில் இருந்தேன். எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நீ மேக்ஸ் தான் படிக்கணும்னாரு. அப்புறம் பிஎஸ்சி பியூசி எல்லாமே மேக்ஸ் தான் படிக்கணும்னாரு. ஒரு ஸ்டேஜில் கேட்டேன், எதுக்குப்பா என்னை மேக்ஸை படிக்க சொல்கிறேன்? நான் எஸ்எஸ்சியில் மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன், என் பிள்ளை மேக்ஸில் டீச்சராக வரணும். அவருடைய கட்டாயத்துக்காக அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிக உந்துதலாக இருந்தது. அதனால் யாரும் திட்டினாங்கன்னா அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துட்டோம்னா சக்ஸஸ் பண்ண முடியும். சார் நீங்கள் நிறையா கண்ட்ரீஸ் போயிருக்கீங்கள்ல சார், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் மற்ற கண்ட்ரீஸ் எது சார் உங்களுக்கு நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு எந்த கல்வி முறை ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? இங்கே வந்து த பெஸ்ட்டு வந்து இந்தியன் கல்வி முறைன்னு தான் சொல்ல முடியும். ரீசன் சொன்னாலும்னா நிறைய ரீசன் சொல்லலாம். ஸோ ஒரு நாட்டிலையும் ஒரு கல்வி முறை இருக்குது. நம்மள்கிட்ட வந்து அடிப்படை வளர்ச்சி அதிகமாக இருக்குது. மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் நமக்கு முன்னாடி இருந்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஜீரோவை கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற பெருமையாக இருக்குது. நம்மளுடைய ராமானுஜருடைய உழைப்பெல்லாம் வந்து இதில் யூகேயில் போய் பார்க்கையில் தான் நமக்கு பெருமையாக இருக்குது. இங்கே கூட எல்லோரும் மறந்துட்டாங்க, அங்கே வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம மறக்காமல் இருக்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே உடைகள்லாம் மாறும், உணவு மாறுது, மொழி மாறுது. ஸோ இதில் வந்து இந்தியாவில் வந்து மங்கோலியா போயிருந்தேன். அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டு 2 நாள் எங்களுக்கு விருந்து கொடுத்தாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நீதியரசர் மோகன் அவர்களோட்ட போயிருந்தோம். அப்போ வந்து அவர் என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். இந்த பிரசிடெண்ட் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இங்கே பாரு அவங்க எல்லோ கலராக இருக்காப்புல, சைனீஸ் எல்லாம் கண்ணெல்லாம் சின்னமாக இருக்குது. ஜாப்பனீஸ் பாரு உருண்டை எல்லோ கலராக இருக்காங்க. ஸோ கருப்பு நீக்ரோ மக்கள்லாம் கருப்பாக இருக்காங்க. ஸோ உங்கள் கண்ட்ரி மக்கள் மட்டும் கலராக இருக்காங்க, நீ வந்து சாக்லேட் கலரில் இருக்க, அதனால தான் ஃபோட்டோ எடுத்து. கருப்புக்கு ஒரு அந்த மாதிரியான மன நிறைவான கல்வியோடு சேர்ந்த இயற்கை வளம் வந்து காப்பாற்றாமல் விட்டுட்டோம். அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறத முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஒரு கோயிலையும் ஒரு மரம் வச்சு காப்பாற்றினாங்க. இன்றைக்கி மரத்தையெல்லாம் நம்ம காப்பாற்றுறதுக்கான ஒரு காட்டுக்கருவை இருந்துச்சு. ஒரு காட்டுக்கருவை அப்படியே பெருசாக படர்ந்து, ரொம்ப நேரம் பேசுகிற வேண்டாம், நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அரளிக்கோட்டைங்கிற ஒரு இடத்துல வந்து அங்கேருந்து ஒரு நீர் ஊற்று கிளம்புது. அது 3 கண்மாய்கள் நிறைஞ்சு அங்கே வந்து பெருக்கெடுக்குது மதுரை மாவட்டத்திலேருந்து. ஆனால் அது வந்து 18 வெள்ளைக்காரங்க அது வந்து அது ஆறு அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆறே காணாமல் போச்சு. அப்போ கலெக்டர் போன வருஷம் வந்து கலெக்டர் வந்தவங்க அம்மா கூப்பிட்டு எங்களோட மீட்டிங் போட்டு, இதை வந்து நீங்கள் தான் சார் செய்ய முடியும், கொஞ்சம் நீங்கள் எந்த கட்சியிலையும் இல்லை, செஞ்சு கொடுங்க அப்படின்னாப்புல. சரி, நாங்கள் வந்து டீசல் 20 லட்சத்துக்கு டீசல் போட்டோம் நாங்கள். ஸோ மற்றதெல்லாம் வந்து அவங்க வெஹிக்கிள்லாம் கொடுத்தாங்க. கடைசியாக அந்த அளவக்கோட்டை சருகணி ஆறு, அந்த சருகணி ஆறை க்ளீன் பண்ணி முடித்த 6வது மாதத்தில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடி எல்லா கம்மாயம் நிறைய ஆரம்பித்து எல்லா கிணறும் இதுவாகி ஓரத்தில் பூரா 500 இண்டோ திபெத்தியன் பார்டர் செக்யூரிட்டி பீப்புளை கூப்பிட்டு வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு 10 லட்சத்துக்கு மரம் எடுத்து வச்சு அதை நட்டு வச்சோம். இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. நம்ம வந்து விட்டுக்கிட்டே போகிறோம். நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு தூரத்தில் போகையில் நம்ம கல்வி முறை நமக்கே வித்தியாசமாக தெரியுது. நம்மளுடைய கல்வி முறை மிகச்சிறந்த கல்வி முறை. அது மறுபடியும் எடுக்கணும். அந்த ஆற்றை சுத்தப்படுத்துறதுக்காக இந்த வருஷம் ஜனவரி 26 அன்னைக்கு எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க.
சிவகங்கை கலெக்டர். ஸோ இதை நம்ம மீட்டெடுக்க வேண்டிய வேலையில் தான் இருக்க முடியும். நம்ம கல்வி முறை மிகச்சிறந்த கல்வி முறை. சின்ன வயசுல ஒரு அக்ரஹாரத்தை மடி ஆச்சாரத்தோடு வளர்ந்ததாக நீங்க சொன்னீங்க. ஆனால் மடிப்பாக்கம் வெங்கட் இப்போ கேள்வி கேட்பார். அடுத்த மாதம் பாம்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓ, நாங்க விளையாடுற போது ஆரம்பிச்சோம். இப்படி பயமுறுத்துறீங்களே. அதாவது பசங்களை மேய்க்கிறதே பெரிய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? எப்படி இந்த விலங்குகளையும் நீங்க மேய்க்கிறீங்க? நீங்க இல்ல, ஆளை போட்டு சமாளிக்கிறீங்க. சார், மனிதர்கள் வந்து தவறு பண்ணுறவங்க தான். மிருகங்கள் பழகிடுச்சுன்னா தவறே பண்ணாது சார். மிருகத்தை பழகிட்டீங்கன்னா ஒட்டகம்னு சொல்லி பயப்படவே வேண்டாம், கிட்டக்க வரலாம். 50 ரூபா கூட செலவில்லை. அது பண்ணுற உதவி பார்த்தீங்கன்னா அற்புதமான உதவி பண்ணுது. ஸோ ஒரு குதிரையோட்டையும் பழகிட்டீங்கன்னா பேரை சொன்னால் அப்படியே ஓடி வரும். ஒரு எருமை மாடு, நம்ம வெள்ளாச்சட்டையை பார்த்தோம்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், ஓடாதன்னா கூட கேட்காது, அது பாட்டுக்கு ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 25 நாய் கூட வருது, கழுதை ஒரு 18 கழுதை கூட வருது. இதெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கும். அதை மகிழ்ச்சியோட ஒரு செயலை செஞ்சோம்னா எல்லாமே சக்ஸஸ் தான் சார். வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வர்றதுக்காக காத்துட்ருக்கோம் சார். அது ஒரு இல்லை நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து ஆதி ஜோதின்னு 2 இருக்குது. அப்புறம் இன்னொன்று ராமு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 3 பேரும் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு வேப்ப மரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா நான் கொடுத்துட்ருக்கேன். 11:30 மணி 10 மணிக்கு வருவான், 2:30 மணிக்கு வந்து அவன் ட்ரிங்க் சாப்பிடணும். சாப்பிட்டா தான் வேலை பார்ப்பான். அதுக்கப்புறம் வேலை பார்ப்பானா பார்க்க முடியாது, அவனை கெஞ்சணும். அதை ட்ரிம் பண்ணுறதுக்கு 10,000 மரத்தை வச்சாச்சு, வளர்ந்துருச்சு, கீழே வரைக்கும் கிடக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒட்டகத்துக்கு பிடிச்ச சாப்பாடு வேப்ப இல்லை. அதனால அவங்கள வாங்கிட்டு வந்தோம். ஒரு நாளைக்கு 3 மரத்துக்கு கீழே கட்டுவோம், 3 மரத்தை ட்ரிம் பண்ணிடுறோம். 3 ஒட்டகம் வந்து ஒரு நாளைக்கு 10 மரத்தை க்ளீன் பண்ணிடுது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சாணத்தை எடுத்து விவசாயம் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்குது. ஸோ அந்த சாணம் வந்து இயற்கையாக போடுறதுனால அந்த சாணத்தை எடுத்து காட்டு யானம்னு ஒன்று போட்டு ஒரு 20 சென்ட் ட்ரையல் பார்த்தோம். ட்ரையல் அண்ட் எரர் தான், ஆர்என்டி தான் பண்ணி பார்த்தா அது இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு. அந்த ஒட்டக சாணத்தில் வந்தது. கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே கூடு கட்டியிருக்கு. கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருக்கு. கதிர் விளைஞ்சு போயிருக்கு. அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ண போகிறதுக்கு வெஹிக்கிள்லாம் வந்துடுச்சு. அப்போ சொல்கிறாப்புல, இது மாதிரி சார் கீழே குஞ்செல்லாம் இருக்குது சார். அப்படியே அறுவடையே போனாலும் பரவாயில்லடா, நிப்பாட்டி இருக்கடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அது குஞ்சு பொறிச்சு வெளியில் பறந்து போனதுக்கப்புறம் மழை வந்து சாஞ்சு போச்சு. அந்த பெரிய வளர்ந்துருந்த யானை கவுனி கடைசியாக பார்த்தா முளைக்கவே இல்லை சார். தண்ணியில் விழுந்தது முளைக்காமல் இருந்து அறுவடை பண்ணி அந்த நெல் மிக சக்தி வாய்ந்த நெல்லா, விதை நெல்லா கொடுத்தவங்களுக்கு பூரா விதை வந்து நாங்கள் ஒரு படி கொடுப்போம், நெல் காசு வாங்க மாட்டோம். அடுத்த வருஷம் 3 படியாக கொடுக்கணும். அவங்க அதை போய் கண்காணிக்கிறதுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு 300 விவசாயிகளை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒட்டகம்தான். 50 ரூபா கூட செலவில்லை. இப்போ 20 ஒட்டகம் வாங்க போகிறோம் சார். 20 ஒட்டகம் வாங்குகிறோம். நீங்கள்லாம் வர்றீங்க. நீ யார் யார் பேர் வைக்கிறீங்க, பேர்லாம் அந்த ஒட்டகத்துக்கு வைக்கிறோம். எங்கள் பக்கத்தில் நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் கடல் காற்று வரும், அங்கே வந்து 3 சீசன் தான், ஹாட்டர் ஹாட்டஸ்ட். அதனால அது வெப்பத்தில் இருக்க பிராணி தான் ஒட்டகம். அது நல்லா வருது இங்கே. சார் வணக்கம். நீங்கள் சொன்ன இந்த ஒட்டகம், தேனி, இத்தனையும் உங்கள் காரைக்குடியில் பார்த்து ரசித்தவன் நான். 5-6 மாதத்துக்கு முன்னால் உங்கள் காரைக்குடி வந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த இரவு விருந்தோட உங்களுடைய தோட்டத்தையும் பார்த்து ரசித்தவன் நான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள்கிட்ட. வேளாண் கல்லூரின்னு நீங்கள் பிரமாதமாக அங்கே வச்சுருக்கீங்க, இங்கே சேது பாஸ்கர பள்ளி எல்லாமே இருக்குது. மருத்துவ ரீதியாக ஒரு பள்ளியோ கல்லூரியோ நிறுவனமோ நீங்கள் ஏதாவது நடத்துகிறீங்களா அல்லது நடத்துகிறதா எண்ணம் இருக்கா? அதாவது ஆயுர்வேதிக்காக பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட 100 வகையான பாரம்பரிய மூலிகைகள் இருக்குது. ஒரு மூலிகை பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதே போல் ஒரு நண்பர் ஒருத்தர் கென்யாவில் சின்னமாக ஒரு விவசாயம் பண்ணார். அவர் வந்து திருவையாறு, அவங்க எல்லாருக்குமே தெரியும். திருவையாறில் நடுக்கடை ஒரு ஊர். திருவையாறில் ஒரே ஒரு ஸ்கூல் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது.
ஸோ அந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தார். படிச்சுட்டு இருக்கையில் வாத்தியார்கிட்ட ஏதோ சின்ன தப்பு பண்ணோன்னா அடிச்சிருக்காரு வாத்தியார். இவர் தடுத்ததுனால டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாப்புல. நேராக துபாயில் போய் அண்ணனுடைய கடையில் சின்ன பூக்கடையில் வேலை பார்த்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2000 நான் கென்யா போயிருக்கையில் அங்கே வந்து ஒரு ஃப்ளவர் ஃபார்மாக லீஸ்க்கு எடுத்தார். இன்றைக்கி 10,500 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு பெண்களுக்கு. உலகத்தில் 400 வகையான ரோசஸ் இருக்குது, அதில் 200 வகையான ரோசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. கென்யாவில் மட்டும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு 2 ஃப்ளைட்டு, துபாய் ஹெட் ஆஃபீஸ், துபாயில் 3000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு, மலேசியாவில் 600 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. ஒரு ஃபார்ம் வாங்கலையும் என்னை ராசிக்காக கூப்பிடுவார். நான் போய் பக்கத்தில் போய் நிற்கணும். ஸோ அதே மாதிரி எத்தியோப்பியாவில் 3000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. நம்ம நினைக்கிற மாதிரி எத்தியோப்பியாவில் ஏழை நாடே கிடையாது. சிங்கப்பூர் மாதிரி 3 மடங்கு பில்டிங்ஸ் இருக்குது, பிரம்மாண்டமான பில்டிங்ஸு. ரோட்டோரத்தில் பூரா கோதுமை விளைஞ்சு மகுந்து போயிருக்கு. ஒரே இடத்துல 7 லேக் இருக்குது, 7 லேக்ஸ்ன்னு சொல்லி பசுமையான நாடு. ஏதோ 62 பஞ்சம். இப்போ பார்த்தா எல்லாருமே பயங்கர வெயிட்டாக இருக்காங்க. ஸோ அதே வாத்தியார் அவர் திரும்பி வர்றாரு 40 வருஷம் கழிச்சு. வாத்தியாரை பார்க்குறாரு. வாத்தியார் வந்து ஹெட்மாஸ்டர் ஆகிடுறாரு. அவர் வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாரு. சிவாஜி கணேசனை எழுத்து நின்று உன் கிளாஸ்மேட்டு சந்திரசேகர் எம்எல்ஏ ஆகிட்டாப்புல, அவன்கிட்டலாம் சொன்னாப்பா ஒன்றுமே நடக்கலைப்பா, கட்டடம் இடிஞ்சு போயிருக்குப்பா. 40 லட்சத்தில் கட்டடம் கட்டுறாரு. அவங்க அப்பா அம்மா பேரை வைக்க சொல்கிறாப்புல. எந்த வாத்தியார் அடித்தாரோ அந்த வாத்தியார் பேர் பட்டாவி பிளாக். அது மாதிரி யாராவது செய்வாப்புலையா? இங்கெல்லாம் ஒரு வாத்தியார் அடித்தா சந்துக்குள்ளே தானே வருவாப்புல. இந்த டி நகர் சந்தானே பார்த்துக்கிறேன் அப்படிம்பாப்புல. அதெல்லாம் எல்லாம் பண்ணார். நானும் டெல்லி கணேஷ் சாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம். அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மாணவனை உலகத்திலே பார்க்க முடியாது. நான் ஒரு 4.5 கோடியில் சென்னையில் ஒரு கட்டடம் கட்டியிருக்கேன். அதுக்கு அவர் பேர் தான் MM எகியா, முகமது எகியா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ மதம் தாண்டி மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தேங்க்யூ சார். உங்கள் அனுபவம் ஒவ்வொன்றும் எல்லோருக்கும் பரவணும். ஹிந்து எக்ஸ்பிரஸ் போன்ற நாளேடுகளில் வெளியிடப்பட வேண்டும். அவங்கள கூப்பிடல, அதனால் இந்து நடராஜன் வந்திருக்காங்க. அவங்க சார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக போக வேணாங்கிறதுக்காக உங்கள் சினிமா அனுபவத்தை சொல்லுங்கள் சார். அது பெரிய அனுபவம், நல்லா இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விட்டு அப்புறம் பழையபடி போகலாம். இது சின்ன பிள்ளையில் ஒரு கனவு, எப்படியாவது ஒரு கேமராமேனாக மாறணும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய நண்பர்கள்லாம் சினிமா துறையில் இருந்தாங்க. எல்லாருமே ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் கிராமத்தை சுற்றி இருந்தாங்க. சையத் அப்துல் ரஹ்மான்னு ஒரு கிழக்கு வாசல் கேமராமேனில் தேசிய விருது வாங்கினவர் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் தான் ஃபில்ம் இன்ஸ்டியூட் அப்ளிகேஷன் வாங்கியாந்து கொடுத்து இப்படி தான் போடணும் அப்படி. அவருக்கு எம்ஜிஆர் சீட்டு கொடுத்தாரு, ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து. அவங்க அப்பா எம்ஜிஆருக்கு காஸ்டியூம் காதர்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்த்தாங்க. ஸோ அந்த ஒரு தூண்டுதல். இன்னொரு நண்பர் வந்து எடிட்டிங்கில் இருந்தார், வாசுதேவன் சொல்லி. அவங்கெல்லாம் அப்போ இதுவாக இருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் மாமா, என்னுடைய தாய் மாமா வந்து ஜப்பானில் கல்யாணராமன் ஒரு படத்துக்கு கோ ப்ரொடியூசர். அதே மாதிரி பிரியான்னு ஒரு படத்துக்கு கோ ப்ரொடியூசர். ஊர் விட்டு ஊர் வந்துன்னு இருந்தாங்க. ஸோ அந்த வேகத்தில் போய் சேர்த்தது தான் வந்து சினிமா. அதில் வந்து ஜல்லிக்கட்டு அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜல்லிக்கட்டில் வந்து மணிவண்ணன் சார் இருந்தாப்புல, சத்யராஜ் சார் இருந்தாங்க, ராதாமா இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு சிவாஜி கணேசன் அவரோட 40 நாள் குதிரைமுக்கு டூர், குதிரைமுக்கு போயாச்சு. ஸோ 40 நாளில் எனக்கு வந்து சிவாஜி சாருக்கு ரூமுக்கு எய்த்தாப்புல தான். ஸோ அதனால் அவருக்கு வந்து சாலையில் என்ன சாப்பாடு வேணும், சாயங்காலம் என்ன, அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜருங்கிறனால போய் கேட்கணும். அதுக்காக முதல் நாள் ஃபஸ்ட்டு வந்த அன்றைக்கே என்னை சிவாஜி சார் ரூமுக்குள்ளே தள்ளி விட்டாங்க. நீ போப்பான்னு யாரும் போகவே மாட்டேன்னு, நான் சின்ன பையனாக இருக்கேன்னு என்னை தள்ளி விட்டாங்க. அவர் ஒரு அரை ட்ரௌசரை போட்டுக்கிட்டு பனியன்லாம் போடாமல் அப்படியே இருந்தார். இந்த மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க, உனது பெயர் அப்படின்னு கேட்டார். திரும்பியே பார்க்கல. உனது பெயர் அப்படின்னு. எனது பெயர் குமணன் ஐயா அப்படின்ட்டு. உடனே ஒரு 20 செகண்டு பயங்கரமாக பேசினார். 1936 குமணவள்ளல் ட்ராமாவில் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பி கை கொடுத்தாரு. ஸோ அதிலேருந்து என்னை அவர் வீட்டுக்கு கூப்பிடுவார். குதிரை மெட்ராஸ் ஹார்ஸ் கிளப்பில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ போகையில் கூட குதிரைமுக்கு குப்பணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளோட ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்போ வந்தாப்புல. ஸோ அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் கிடைச்சது. பட்டு அதில் நான் வேலை பார்த்ததுனால அந்த ப்ரொடியூசர் சித்ரா லக்ஷ்மண், சித்ரா ராமு 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள். மண்வாசனை அப்போ தான் எடுத்துருந்தாங்க. அதனால அங்கே போய் நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கல அவங்க வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சாங்க.
ஸோ இதோட அப்பப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 6 படம் எடுத்திருக்கேன். என்னுடைய படம் வந்து எல்லையில்லா பார்வை வந்து டெல்லவீவ் யூனிவர்சிட்டியில் ரிலீஸ் பண்ணாங்க. மெக்சிகோவில் அவார்டு கொடுத்தாங்க. மெக்சிகோவில் கண்ணு தெரியாத சொசைட்டிலாம் வந்து மெக்சிகோ வர சொல்லி அங்கே ஒரு அவார்டு கொடுத்தாங்க. மரம் நட சொன்னாங்க அங்கே. ஸோ இந்த மாதிரியான நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சார் வணக்கம், என் பேர் இந்து நடராஜன். அதுதான் அவர் சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள அவர் பேச வச்சுட்டாரு. இட்ஸ் ஓகே சார். நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்கும்போது அப்படியே ஆஹான்னு நாங்கள் வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்குற மாதிரி வியந்து பார்க்குற மாதிரி தான் நிறைய சாதனைகளாக இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டது, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு அனுபவமோ, இல்லை ரொம்ப இதில் போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கஷ்டப்பட்ட அனுபவம் ஏதாவது ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷப்பட்ட அனுபவம்னா அதை சொல்லலாமான்னு தெரியல. எல்லோரும் பெரியவங்களாக இருக்கீங்க, சொல்லிடுறேன். சொல்லலாம்ல சார்? ரொம்ப சந்தோஷமான விஷயம் லவ் பண்ண விஷயம். லவ் பண்ண விஷயம். எங்கள் மாமா சிங்கப்பூரில் இருந்துட்டார், வரவே இல்லை. மலேசியாவில் கல்யாணம் பண்ணிட்டார், வரவே இல்லை. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது ஒரு காலகட்டத்தில். ஸோ அந்த ஃபோட்டோலாம் நிறையா போஸ்ட்டில் பண்ணுறாங்க. கிராமத்தில் ஆயாமார்கள் ஒரு 5 ஆயாக்கள் இருக்காங்க. ஒரு ஆயாவுடைய வீட்டுக்காரர் பர்மாவில் இருப்பாங்க, ஒரு ஆயாவுடைய வீட்டுக்காரர் சிங்கப்பூரில் இருப்பாங்க, ஒரு ஆயா மலேசியாவில் இருப்பாங்க. ஸோ இங்கே அந்த ஃபோட்டோ அங்கேருந்து ஒரு கொரியரில் அங்கே அந்த காலத்தில் போஸ்டலில் வரையில் ஓப்பன் பண்ண சொல்லி சொன்னாங்க. நான் தான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஒரு 6 வயது இருக்கும். 6 வயதுலேயே லவ் பண்ணேன். அது ஒரு ஃபோட்டோலாம் விழுந்தோடனே ஒரு குழந்தை ஃபோட்டோ இருந்துச்சு. அதை எடுத்து எங்கள் ஆயான்னா அம்மாவுடைய அம்மா ஆயாட்ட காமிச்சு, இது யார் ஃபோட்டோ இவ்வளோ விழுது அப்படி, இதான் அவன் பொண்டாட்டி அப்படின்னாங்க. அப்படியா? எனக்கு என்னென்னே தெரியாது, பொண்டாட்டினா என்னென்ன தெரியாது முதல்ல. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அவங்கள வந்து இப்போ டிகிரி செகண்ட் இயர் முடிக்க தொட்டிக்கு நான் பார்த்ததில்லை. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. மதுரைக்கு வந்தாங்க சின்ன குழந்தையா. அவங்க வந்து நம்ம நாட்டே முதல்ல பிடிக்கல, நம்ம கலரை அதை விட பிடிக்கல. ஸோ இப்படியே போச்சு. 92 சென்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. ஸோ அப்போ வரையில் தான் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களுக்காக கார் வாங்கினேன். மொதல் காரு மாருதி வேன் அவங்களுக்காக வாங்கினேன். ஸோ நான் எடுத்த உடனே பஸ்ஸு தான் ஓட்டியிருக்கேன், காரில் ஓட்டல. அப்போ தான் பழகிட்டேன் அந்த காரை ஓட்டி. ஸோ அவங்கள கூட்டி வர்றது. பீச் கிட்ட பக்கத்தில் 4 ஷோர் எஸ்டேட்டில் ஒரு டாக்டர் ராஜாமணின்னு இருப்பார், அவர்கிட்ட கூட்டி போயிட்டு அவர் தான் எம்ஜிஆருக்கு பார்த்தாரு. ட்ரீட்மெண்ட் எடுக்கையில் தான் அவங்களுக்கு என்னென்னா ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு சைடு ஃபுல்லாக போலியோ, அவங்களுக்கு ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாகவே வளையும். ஸோ அதை பற்றி குறையா சொல்லலை. பட் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணி அதே பொண்ணாக வடப்பள்ளி முருகன் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்குது, பையன் சிங்கப்பூர் ஆர்மியில். இதுதான் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமும் வளர்ச்சியும் எல்லாமே அதுதான். ஸோ அந்த அம்மாவுக்கு 2 வருஷமாக கோபம் வர மாட்டேங்குது. காலையில் யோகா பண்ணுறாங்க, சாயங்காலம் மெடிடேஷன் பண்ணுறாங்க. அதுதான் வருத்தமான விஷயம். கோபம் வரலையேன்னு வருத்தம். காதலை பற்றி நீங்கள் பேசியவுடன் எங்கள் காதல் கதை மன்னன் இருக்கிறார் ஒருத்தர். அவர் எழுதிய நாவலை உங்களுக்கு தருகிறார். காதல் என்பது எதுவரை? தயவு செய்து அயனா கேள்வி கேளுங்க. உதாரணமாக அயன்புரம் சத்யநாராயணன். உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும் வாழ்க்கையில். இதில் நிறைவேறிய ஆசைகள் இது வரைக்கும் நிறைவேறாமல் போயிட்டு இருக்கும் ஆசை எது? அதான் கேள்வி. நிறைவேறாத ஆசை எது? நிறைவேறாத ஆசைன்னா ஒரு பல்கலைக்கழகம் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுதான் அந்த அக்ரிக்காக முயற்சி பண்ணி விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியோட்டையும் இஸ்ரேலோட்டையும் கென்யாவோட்டையும் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பல விவசாய கல்லூரிகளை இது வரைக்கும் ஒரு 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பார்த்ததில் ஜப்பான் நமக்கு ஒத்துழைப்பு வந்திருக்காங்க. அமெரிக்காவில் விஸ்கான்சின் யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் நம்மளுடைய வருங்கால ஆசை. அதை நிறைவேற்றுவோம். அதுக்கும் நீங்கள்லாம் வரணும், சிறப்பு செய்யணும், கூடிய விரைவில். ஏன்னா முன்னாடி 50 கோடி டெபாசிட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்னா இப்போ வந்து 20 கோடியாக மாற்றிட்டாங்க.
ஸோ அது ரொம்ப ஈஸியாக நடைபெறும்னு நம்பிக்கை இருக்கிறது. அதான் இங்க பல்கலைக்கழகம் சொன்ன உடனே எங்ககிட்டயே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு, நடமாடும் பல்கலைக்கழகம் நூறுல்லா அரணை. சார், உங்களுடைய சேவக செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து சிற்றுடல் சிலிர்த்தவனாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். இந்த பேனாக்கள் பேரவையினுடைய முனைப்பான முயற்சி காரணமாக சராசரி மனித வாழ்க்கையில் இருந்தவங்களை எல்லாம் சேவகர்களாக நாங்கள் மாற்றிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கேள்வி கொண்டு என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நிறைய நலப்பணிகள்லாம் செய்கிறீங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, சேவை செய்கிறவங்க கம்மியாக இருக்கிறாங்க, சேவைக்கான பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து உங்களுடைய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இப்போ முன்னாள் மாணவர்களாக மாறி இருப்பாங்க. நீங்கள் அலுவலி வச்சுருப்பீங்க. உங்களால் பயன்பெற்று வாழ்க்கையில் முன்னணிக்கு வந்தவங்க உங்கள் மாதிரியே சேவை செய்யக்கூடிய உணர்வுகளுக்கு யாராவது உள்ள இருக்காங்களா? உங்களுடைய இந்த அலுவலிகள் மூலமாக இந்த மாதிரியே சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா? அவங்கள பற்றிய சிறப்பு விஷயங்களை சொன்னீங்கன்னா மற்ற கூட கடைபிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக. நம்ம ஸ்கூலில் ஆயா இருந்தாங்க, ஒரு அம்மா ஆயா கூட்டுவாங்க பெருக்குவாங்க. அவங்க பையனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தோம். ப்ளஸ் டூவில் டாப்பர் ஆஃப் த டாப்பராக வந்தார். வந்ததுக்கப்புறம் எம்ஐடியில் கோல்டு மெடல் வாங்கினார். பெங்களூரில் 40,000 ரூபா சம்பளத்துக்கு போகிறோம்னாரு. போகாத, சிங்கப்பூரில் யூனிவர்சிட்டி இருக்குது, அது ஃப்ரீயாக எக்ஸாம் இருக்குது, அட்டன் பண்ணுங்கண்ணா. அட்டன் பண்ணார், பாஸ் பண்ணிட்டார். போகிறதுக்கு காசு இல்லை. டிக்கெட் போட்டோம், நம்ம மாமா வீட்டில் தங்க வச்சோம். மறுநாள் அவரே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாப்புல சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்யூசி, நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில். அங்கே பிஹெச்டியில் கோல்டு மெடல் வாங்கினார். உடனே அயர்லாந்தில் 19 லட்ச ரூபா சம்பளத்தில் ஜாயின் தேர். அங்கே ஜாயின் பண்ணோடனே மேலே சேட்டலைட்லாம் போதில்லை, அதனுடைய சவுண்ட் சிஸ்டம் அங்கே தான் பண்ணுறாங்க. அதனுடைய சயின்டிஸ்டில் 100 பேர் ஒரு ஆளாக இருக்கார். அந்த ஒரு சிட்டிசன் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அங்கே கூட்டி கொண்டு போய் வச்சார். அந்த ஒரு கிரிக்கெட் அம்பையரும் அவர் தான். ஸோ அவரை இப்போ லண்டன் போயிருக்கையில் அவர் சொன்னார், லண்டன் வந்தாச்சுன்னா அயர்லாந்துக்கு விசா இல்லை சார், வாங்க சார்னாப்போ. போனால் அங்கே மெர்சடிஸ் புது கார் வச்சுட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கார். ஏர்போர்ட்டில் அழுதுகிட்டே இருக்கார். 2 வீடு வச்சுருக்கார் 2 பிள்ளைகளுக்கு. ஸோ 2 வீடையும் கொண்டே காமிக்கிறாரு. அவர் திரும்பி இங்கே நம்ம பிள்ளைங்கள 4-5 பிள்ளைங்கள ஃப்ரீயாக படிக்க வைக்கிறார், பணத்தை அனுப்பிச்சு. அது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சொல்லணும்னா, ஒரு பொண்ணு அவள் +1 படிக்கையில் இவ்வளோ தான் கருப்பாக குட்டையாக இருப்பாள். போய் கேட்டேன், என்னப்பா படிக்க போகிற? பைலட் ஆக போகிறேன் சார். செகண்ட் இயர் கேட்குறான், என்னப்பா படிக்க போகிற? பைலட்டு. 1000 பேர் இந்திரா காந்தி ஃப்ளைங் இன்ஸ்டியூட்டில் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் 100 பேரில் ஒரு ஆளாக செலக்ட் ஆகுறாப்புல. பணம் கட்ட முடியலை. அம்மா ஒரு சாதாரண டீச்சர். ஸோ ஓரளவு தான் கொடுக்க முடியும். ஸோ அதை பேங்க் கூட்டி போயிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டால் லோன் கொடுக்குறோம்னாப்புல 28 லட்ச ரூபா. ஸோ 12 லட்சம் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. கையெழுத்து போட்டோம். இன்றைக்கி இந்தியன் ஏர்லைன்ஸில் பைலட்டாக இருக்காப்புல. 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, சார் ஐ பிகம் கேப்டன் சார் அப்படின்னு சொல்லல. அந்த பொண்ணால் ஒரு 4-5 பிள்ளைங்க ஏரோசஸாக படிச்சுட்ருக்காப்புல. சி இஸ் சப்போர்ட்டிங். திருப்பி வருது, ரிட்டன் பேக். நிச்சயமாக பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு டி நகரில் குப்பை தொட்டியில் யாரோ குழந்தைய போட்டு போயிட்டாங்க. அது நாய் கடிச்சு இழுத்துட்டு போகுது. அந்த குழந்தைய ஒரு சிங்கப்பூர்காரர் பார்த்துட்டு எடுத்துகிட்டு நம்மள்கிட்ட கொடுத்தாப்புல. அவனை எல்கேஜியிலேருந்து படிக்க வச்சோம். படிக்க வச்சு இன்றைக்கி அவன் 10th எல்லாம் முடித்து டி நகரில் ஒரு ஐடிஐ இருக்குது. இந்த ஐடிஐயில் சேர்ந்து படிச்சுட்டு அங்கே ஒரு கோல்டு மெடல் வாங்குறாரு. ஸோ அந்த கோல்டு மெடல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடையார் அம்மா, அடையாரில் அம்மா இருந்தாங்கல்ல, டாக்டர்ஸ் சாந்தா அம்மா, அவங்க அந்த பையனுக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. நான் பேரண்ட்டு ஸ்தானத்தில் முன்னாடி போய் உட்காந்துருக்கேன். ஸோ இனி அப்படியே கண்ணீர் தான் நமக்கு வருது. முடிச்சுட்டு டி நகர்லேருந்து சேத்துப்பட்டு வீட்டுக்கு நடந்தே போனேன் சந்தோஷத்தில். எப்படி நடந்து போனோம்னே தெரியல. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை சட்டையை வச்சுக்கிட்டு நிற்கிறான் அந்த பையன். நானே சம்பாரித்தது சார், இந்த சட்டையை நாளைக்கு போட்டுட்டு வாங்க சார். ஸோ இன்றைக்கி அவன் சிங்கப்பூரில் இருக்கான், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி பிள்ளைங்களை
செய்கிறாப்புல. ஸோ ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே தூத்துக்குடியில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அம்மா வந்து போலீஸில் இருக்காங்க, அப்பா வந்து பேங்க்கில் இருந்தார். அம்மாவுடைய தம்பி படத்தை எல்லாம் எடுத்துகிட்டு சிட்டு நடத்தினால இங்கே போயிட்டார். என்கொயரி பண்ணதுனால அவமானம் தாங்காமல் 2 பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு ஸ்கூட்டரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, எங்கள் சொந்தக்காரர்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளைகளை இங்கே 4வது 2வது கொண்டாந்து சேர்த்து காலேஜில், நம்ம காலேஜில் ஃப்ரீயாகவே பிஎஸ்சி படிக்க வச்சு, எம்எஸ்சி படிக்க வச்சு, அந்த பொண்ணு கல்யாணம் வீட்டில் நடு வீட்டில் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி என்னை பார்க்க கிராமத்துக்கு ட்ரெஸ்ஸோட்ட வர்றாரு. சோபாவில் உட்கார வச்சுன்னா உட்காருவேன். மாமா உங்கள்கிட்ட உட்காரவே மாட்டேன், தரையில் தான் உட்காருவேன். ஸோ திஸ் டைப் ஆஃப் பீப்புள் ரிட்டன் பேக் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாப்புல. இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு, நம்ம தான் வீட்டுக்குள்ளே போய் இருந்தெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அந்த பையன் வந்து தாத்தான்னு விட மாட்டேங்கிறான். ஸோ இந்த உறவுகள் வந்து மேம்படுத்துறதுக்கு அவங்க திருப்பி வர்றாங்க, வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை தேடி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்களே ஏன் சார் சொர்க்கத்தை மொத்தமாக குத்தகைக்கு வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் டிவைட் பண்ணி கொடுங்க சார். பழைய ஸ்டூடெண்ட்லாம் ஐஐடி உள்ளுக்கு இருக்கக்கூடிய பழைய சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு வந்து சைக்கிள் இல்லாத பிள்ளைங்களுக்கு 100 பேருக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படியே மாறிட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிறது கொண்டாந்து ஒரு பையன் லண்டனில் சேர்த்து விட்டு அங்கேயே கல்யாணம் ஆகி இருக்கார். அவர் வரையில பூரா அந்த 28 பிள்ளைங்களுக்கும் லண்டன்லேருந்தே குச்சி வாங்கிட்டு வர்றாரு, கண்ணு தெரியாத பிள்ளைங்களுக்கு. ஸோ என்னுடைய வேலை இப்போ குறைஞ்சி போச்சு. இது 38 வருஷத்தில் காவாசி ஆயிடுச்சு, முக்கால்வாசி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லியாச்சுன்னா போதும், இந்த மாதிரி ஒரு பையன் வந்து அக்ரியில் சேர வந்திருக்கான், அப்பா அம்மா இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் எப்போ சொல்லுவீன்னு காத்துக்கிட்டு இருக்காப்புலாம். ஸோ அந்த மாதிரியான சொசைட்டி உள்ளுக்கு இருக்காங்க, யூத்தில் இருக்காங்க. நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் எம் கிருஷ்ணமூர்த்தி. சார், நீங்கள் நிறைய தடவை உங்களுடைய அனுபவம் ஜப்பானில் இருந்தது என்னென்னு கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் ஜப்பான், ப்ளீஸ். ஜப்பானில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து 40 பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த ஊரில் போய் சேர்ந்து 18 வருஷமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நீங்களே போகணுன்னா கூட அவங்க பார்த்துக்குருவாங்க, அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு டிசிப்ளின் கண்ட்ரி, ஒரு உண்மையான நட்போடு இருப்பாங்க. நான் கேட்டேன், ஏன்ப்பா அந்த ஜப்பானில் யாருமே பொய் சொல்ல மாட்டாங்களா, எல்லாருமே ஒரிஜினலாக அப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. அந்த தக்கா கட்சின்னு என் ஃப்ரெண்டு அவன் சொன்னான், இருக்காங்க ஜப்பானில் பொய் பேசுகிறவங்க இருக்காங்க. எங்கே அப்படின்னுட்டேன். இந்தியன் எம்பேசியில் கொஞ்சம் ஜப்பானீஸ் வேலை பார்ப்பாங்க. இவன் ஊரை அவ்வளோ மோசமாக பேசுகிற நீ அப்படின்னு சத்தம் விட்டு. ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து ஜோக் அடிக்கிற மாதிரி தான் பொய் சொல்லுவாங்களே ஒழிய பெரும்பாலும் இது பண்ண மாட்டாங்க, நம்பிக்கைக்குரியவர்கள். ஸோ நான் இப்போ வந்து 4 அவார்டு நான் கொடுத்துட்ருக்கேன். மகாத்மா காந்தி அவார்டு 2 ஸ்கூலுக்கு, ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு 10 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரி சேது பாஸ்கர் அவார்டு, இது மாதிரி 4 அவார்டு, மொத்தம் 8 அவார்டு வருஷம் கொடுக்குறோம். அந்த அவார்டு வாங்குறவங்களாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம போனோம்னா அந்த அவார்டை கொண்டு வந்து காமிச்சு மரியாதை பண்ணக்கூடியவங்க நிறையா இருக்காங்க. மரியாதைக்குரியவர், ரொம்ப மரியாதைக்குரியவர். அங்கே மரம் நட்டுருக்கேன், செரி ட்ரீ, சோகா யூனிவர்சிட்டியில். வருஷம் ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ வளர்ந்துருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி. வணக்கம் சார், என் பேர் ரஞ்சினி. நான் வந்து சேது பாஸ்கரா ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் எஜுகேஷன் எட்டெக் கம்பெனி லிஸ்ட்லலாம் இருந்திருக்கேன். அது மூலியமாக ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கேன். பட் உங்களை பற்றி இன்றைக்கி நான் கேள்விப்பட்டுருச்சு, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு பக்கம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு ஏஜ் ஒரு ஃபேக்டர் இல்லை. பட் எவ்வளோ நீங்கள் வந்த உங்களோட அந்த ரோட் மேப் பார்த்தீங்கன்னாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு இருக்கும். ஒரு விஷயம் நாங்கள்லாம் உங்ககிட்டேருந்து கற்றுண்டு இதை ஃபாலோ பண்ணணும், எங்கள் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு விஷயமா? ஒன்றுமே இல்லைம்மா, விஷயமும் இல்லை. இன்றைக்கி உள்ளுக்கு ஒரு டீ கொடுத்தாரு, அவரை கை கொடுத்தோம், ஏன்னா நான் டீ விற்றுவேன். வாட்ச்மேனை பார்த்தோம், அவரை கை கொடுத்தோம், நான் வாட்ச்மேனாக இருக்கேன். என் டிரைவர் ஜப்பானுக்கு போனால் என் டிரைவர், எனக்கு கொடுக்குற டிரைவர் எல்லாருமே கோட்டு போட்டு தான் வருவாங்க. நான் ஜப்பான் அந்த யூனிவர்சிட்டி உள்ளுக்கு போனால் இந்த சைடு கோட்டா கலெக்டருக்கு ஒரு பொண்ணு, இந்த சைடு ஒரு பொண்ணு நிற்பாங்க, அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். உள்ளுக்கு போய் வாட்ச்மேனுக்கு மரியாதை கொடுத்துருவோம், எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி. பசங்க கை தூக்கி விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விஷ் பண்ணிடணும். ஸோ நிறையா ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்க்கு விஷ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க விஷ் பண்ணாமே போவாங்க, அதுவே ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்கள. ஸோ வென் வி ரெஸ்பெக்ட் த கீ லெவலில் இருக்கவங்கள ரொம்ப மரியாதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மரியாதை தான் நம்ம வந்து வளர்ச்சிக்கு துணையாக நிற்கும். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், வேறு எதுவுமே இல்லை.
ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க விஷ் பண்ணுறப்ப நம்ம விஷ் பண்ணிடுவோம், வணக்கம்மா, தேங்க்யூ, அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. கேளுங்க. எங்கள் குழுவின் மூத்த உறுப்பினர் என்ஆர் சம்பத் அவர்கள். இளைய தலைமுறைக்கும் முதிய தலைமுறைக்கும் நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல். வாழ்க்கையில் நிறைய சவால்களை, நிறைய இன்னல்களை சந்தித்து இந்த உயரத்தை தொட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை கற்றுத்தந்த பாடம் என்று சொன்னால் எதை சொல்வீர்கள்? ஏதாவது நம்ம கெடுதல் பண்ணியிருப்பாங்க, அதை மனசில் வச்சுக்கிறாம அவங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யணும்னு ஒரே சிந்தனையில் இருக்கும். பாசிட்டிவ் தான். நம்மளுக்கு தவறு பண்ணியிருப்பாங்க, அந்த தவறை நம்ம மனசுலேயே ஏற்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வெல்லவே முடியாது. ஒரு டிரைவரோ வாட்ச்மேனோ ஏதோ ஒரு 20% திருடுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. பெட்ரோல் கூட திருடுவாப்போ கூப்பிட்டு வச்சு அன்பாக சொல்லி, அன்பால் விளைய முடியாது, அன்பால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. ஸோ பாசிட்டிவ் திங்கிங். அன்றைக்கி நீங்கள் வந்தீங்க ஸ்கூலுக்கு, வந்தவுடனே என்ன செஞ்சாங்க, என் சேரை விட்டு கொடுத்து, ஐயா நீங்கள் உட்காருங்க, இன்றைக்கி ஒரு நாள் கரஸ்பாண்டன்ட் நீங்கள் தான் அப்படின்னு உங்களை உட்கார வச்சுட்டு வெளியில் போய் 2-3 ஓட்டை சொன்னேன், ஏப்பா சம்பளம் ஏதாவது உயர்வு வேணும்னா புதுசாக கரஸ்பாண்டன்ட் வந்திருக்காரு, உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க, பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செய்வார். ஸோ அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் வந்து வியாதி இல்லாமல் இருக்க வைக்கும். ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் சென்னை வாழ்க்கை அம்பத்தூர்லேருந்து ஆரம்பிச்சது. அதனால் அம்பத்தூர்லேருந்து சித்திரை சிங்கர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா வணக்கம். நான் கேள்வி கேட்கணும் ஒரு கேள்வியை வச்சுட்டு தான் அதுக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க முதல்லையே. அப்துல் கலாம் ஐயான்னு அதை புரிஞ்சுட்டேன் நான். இப்போ நீங்கள் அதை இந்தியாவிலே வந்து 165 நாடுக்கு போயிட்டு வந்த ஒரே ஒரு மனிதர்னா நீங்கள் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு படத்தை காரணத்துறேன். சார் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கீங்க. நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து யூஎஸ் அது இதெல்லாம் பொறுத்தவரை சின்ன சின்ன தீவாக போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த கைலஸான ஒரு நாடு அது சந்தேகமாக சொல்கிறாங்க. வனுவாத்துன்னு ஒரு கண்ட்ரி இருக்குன்னாங்க, ஃபிஜி தீவுக்கு பக்கத்தில். ஸோ அந்த தீவுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், வனுவாத்து போயிட்டு. ஸோ அங்கே முருங்கை மரம் எப்படி நடுறதுன்னு பார்க்குறக்கா போனேன். ஸோ ஒரு நல்ல நண்பர்கள்னு சொல்லணும்னா, ஒரு அம்மா வந்து ஈக்குவேட்டர்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு அம்மா வந்து வைஸ் சான்சலராக இருந்தாங்க, வைஸ் பிரசிடெண்ட் ஆனாங்க. அவங்களே அந்த நாட்டுக்கு பிரசிடெண்ட் ஆகிட்டாப்புல. அவங்க வந்து அப்படியே கான்ஃபரன்ஸுக்கு எங்களை வர சொல்லிவிட்டு அவங்க தோளில் கை போட்டு வெளியில் வரையில சொன்னாங்க, இந்த மாதிரி டெல்லி நார்த் இந்தியாவாக போயிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு வந்ததே இல்லை அப்படின்னாப்புல. வாங்கம்மா அப்படின்னு அடுத்த வாரமே புறப்பட்டு வந்துட்டாப்புல அந்த ஈக்குவேட்டர் பிரசிடெண்ட். வந்து நம்ம அக்ரிக்கு வந்து மரங்கள்லாம் நட்டுட்டு வீட்டில் வந்து தங்கிட்டு ஒரு சிம்பிளிசிட்டி. நான் வந்து வைஸ் சான்சலர் லெவலில் இருக்கவங்களையும் பார்த்துருக்கோம், வைஸ் பிரசிடெண்ட்டையும் பார்த்துருக்கோம், பிரசிடெண்ட்டையும் பார்த்துருக்கோம். ஒரு பிரசிடெண்ட் லேடி இப்படிலாம் இருப்பாங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டி போயிட்டு அவங்கள எல்லாம் சிறப்பு பண்ணாங்க. அவங்க கோயிலேருந்து எனக்கு மாலை போட்டாங்க, அந்த அம்மாவுக்கு கையில் கொடுத்துட்டாங்க. நோ கையில் கொடுக்குறாப்புல, நீ எனக்கு போடு, இந்த வெள்ளந்தியாக இருக்காப்புல. அப்புறம் அவங்களுக்கு நம்ம போடுறோம், பிரசிடெண்ட்டுக்கு நம்ம மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி மாலை போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கவங்க கூட கீழே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ருவாண்டான்னு ஒரு நாட்டுக்கு போயிருந்தேங்க. இந்த ருவாண்டாவில் வந்து கரப்ஷனே இல்லை, ஆப்பிரிக்கா தான், 1000 மலைகள் இருக்குது. அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, மாதத்தில் ஒரு நாள் ரோட்டுக்கு வர்றாரு, குப்பை பறக்க வர்றாரு. குப்பையே இருக்காது, ஆனாலும் குப்பை இருக்குமான்னு தேடி வந்து பறக்க வர்றாங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும், வரலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுவாங்க, வாட்டரை கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள நாட்டில் உள்ள ஃபாரின் மினிஸ்டர் முருகம்பே அப்படின்னு சொல்லி அவர் போயிருக்கல, நான் உங்கள் ஊருக்கு வந்ததில்லை, நான் வாங்கய்யா அப்படின்னோன்னா அவரும் வந்துட்டார். ஒரு வாரம் வந்து வீட்டுக்கார மாவட்டம் வந்து கிராமத்தில் வந்து இருந்துட்டு போனாப்புல. வணக்கம் சார், என் பேர் கோபாலன், கொரட்டூர்லேருந்து வரேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் அவங்க ஸ்கூலில் படித்தான், இன்றைக்கி ஹியூஸ்டனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். 97 அவன் பிறந்தவங்க, டிஏயில் அவங்க அப்பா இருந்தாங்க. என்னுடைய கேள்வி என்ன கேட்டால், கொரட்டூரில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ கோ எஜுகேஷனாக இப்போ வந்து மகளிர் கல்லூரி வச்சுருக்கீங்க, அது கோ எஜுகேஷன் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். ரெண்டாவது, கவிஞர்கள் வெளியூரில் வராங்க, அவங்க தங்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். கவிஞர்கள் இலக்கியவாதிகள்லாம் வெளியூர் வராங்க, தங்கிறதுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க.
அவங்க தங்கிறதுக்கு ஒரு இது நீங்கள் பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம் சார். நாங்கள் அந்த இடத்த எப்படி ஆரம்பிச்சோன்னு மட்டும் சொல்லிடுறேன். இடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் 98ல். அப்போ வந்து அண்ணா நகரில் ஜே பிளாக்கில் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் வச்சுருந்தேன். அதை பார்க்குறக்கா சண்டே போகல அரை பக்கத்துக்கு அண்ணா நகர் டைம்ஸில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, யாரும் வாங்கிக்கிறதா சொல்லுங்கள் அப்படின்னாப்புல போட்டிருந்தாங்க. அவர் பேர் ஆறுமுகசாமி. நான் அவருக்கு ஃபோன் பண்ண உடனே எடுத்து, நீங்கள் யார் பேசுகிற சார்? நான் பேரை சொன்னேன். சார், எங்கள் கிளப்பில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க சார், அந்த இடம் உங்களுக்கு தான், உங்களுக்கே கொடுத்தாச்சு, வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் காசு கொடுத்து முடிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து 8 லட்ச ரூபா ஒரு ஏக்கர், 80 லட்சத்துக்கு வாங்கினோம். இன்றைக்கி ஒரு கிரவுண்டு 2.5 கோடி போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த காலேஜ் வந்து ஆரம்பித்தோம். பயங்கர லாஸு. 26வது வருஷம் நடக்குது. என் பேர் சேர்மன், எனக்கு சேரே இல்லை, ரூமும் கிடையாது. பொம்பளை பிள்ளை காலேஜில் நம்ம இருக்குது ரூமு அப்படின்னு சொல்லி மரத்து கீழே நிற்கிறது. பிள்ளைங்கள்லாம் வந்து சொல்லுவாப்புல, அந்த லெக்சரர் வந்து கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல சார், கொஞ்சம் பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போயிருங்க. லெக்சரருக்கு ப்ராப்ளம்னால வெளியில் அந்த மரத்து கீழே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்ததில் வந்து அதில் வந்து பெரிய வருமானம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த வருஷத்துக்கு முயற்சி எடுத்திருக்கோம் கோ எஜுகேஷனுக்கு. இப்போ 40 பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க. ஒரு 4 பேர் கூட பணம் கட்டலை, எல்லாமே ஃப்ரீயாக தான் படிக்கிறாப்புல, ஃப்ரீயாக தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா 40 ஏர் ஹோஸ்டஸ் இருக்காப்புல. நான் இப்போ ஏர்போர்ட் போனேன்னா ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருவாப்புல. ஹலோ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் கிரவுண்ட் ஸ்டாப்பாக மாறிட்டேன் சார், வெயிட்டு போட்டதுனால என்னை ஏர் இந்தியாவிலேருந்து இங்கே போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க நிறைஞ்சிருக்காப்புல. எங்கே போனாலும், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும், பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், எந்த பேங்க்கில் போனாலும் ஒரு பிள்ளைங்க இருக்காங்க. அந்த ஒரு 26 வருஷத்தில் அவங்க நெஞ்சுக்குள்ளே இடம் கொடுத்துருக்கனால காலேஜுக்குள்ளே நமக்கு சேர் இல்லாமல் இருக்குது. தொப்பி, கூலிங் கிளாஸ் ரெண்டுத்தையும் பார்த்தா யார் ஞாபகம் வரும்? எம்ஜிஆர் ஞாபகம் வரும். அதே போல் எங்கள் குழுவில் ஒரு எம்ஜிஆர் இருக்கார், ரவி நவீனன். எங்கள் கேள்வி வந்து, எங்கள் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் எழுத்தாளர்களாக இருக்கிறோம். இளைய தலைமுறையினர் வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வரத்துக்கு உங்கள் கல்வி நிறுவனங்கள் மூலமாக மாணவர்கள் மத்தியில் வாசிக்கிற பழக்கத்தை எப்படி கொண்டு வரத்துக்கு ஏதாவது திட்டம் வைத்திருக்கீங்களா? இளைய தலைமுறை படிக்கிற மாதிரி இருக்காங்களா புத்தகங்கள்? நம்ம பேனா நண்பர்கள் கிளப் இருக்குல்ல, அதை ஸ்கூல் லெவலில் ஒன்று ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூத் டீமை நீங்கள் உருவாக்க முடியும். எழுதுறதுக்குன்னு எத்தனையோ ஸ்டூடெண்ட் இருக்காப்புல, தூண்டுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஸோ அது வெளிநாட்டிலலாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்கல்ல, நான் எம்ஜிஆர் பிறந்த அன்றைக்கி தான் பிறந்தேன். அதே ஜனவரி 17th, அதே ஜனவரி 17th கல்யாணம் பண்ணேன், அதே 17th வீடு கூடி ஊதுனேன், 17th எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் சொன்னதை வந்து தயவு செய்து கல்லூரிக்கும் பேனா நண்பர்கள் அமைப்பை உருவாக்குனீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கும் உருவாக்குனீங்கன்னா ஒரு இளைஞர்களை உருவாக்க முடியும். எழுத்தாளர்கள் இங்கே நிறைய எழுத்தாளர் இருக்காங்க. அவங்க வந்து இளைஞர்கள்ட்ட பேசல, அவங்களும் சந்தோஷப்படுவாப்புல. இந்த ஐயா மாதிரி இருக்கவங்கெல்லாம் உள்ளுக்கு வந்தாங்கன்னா மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அவங்களுக்கான தலைவர்கள் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ நம்ம அமைப்பின் மூலமாக தயவுசெய்து அதை ஏற்பாடு பண்ணுங்கள், நிறைய பேர் உருவாக்கும். சார் வணக்கம். நீங்கள் சொன்ன பதிலுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். இப்போ இங்கே சிவகாம சுந்தரி வந்தாங்க. அவங்களும் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியை, நான் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியை. நாங்கள்லாம் டீச்சர்ஸ் இருக்கோம். நாங்களுமே அந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு நிறைய கனவுகளோடு தான் இருக்கோம். நிறைய போராட்டங்களை பார்க்குறோம் நிஜ லைஃப்பில். சரி, இது அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஏன் பர்டிகுலராக உமன்ஸ் காலேஜ்னு ஆரம்பிச்சிங்க? அது ஒன்று. அப்படி இருக்காங்கன்னா எல்லா காலேஜஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய உமன் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஆனால் ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த தனித்துவம் இருக்குது? நான் இந்த விஷயத்தை நான் ஸ்பெஷலாக பண்ணுறேன் உமனுக்காக அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் என்ன இருக்கா? தேங்க்யூ. உண்மையிலே நான் வந்து 6வதுலேருந்து பேச்சு போட்டியில் முதல் பரிசு 11வது வரைக்கும், பியூசிலே அதே மாதிரி தான், பிஎஸ்சிலே. ஆனால் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் பேச்சு போட்டியில் எடுத்துக்கிறது. அவர் வந்து பாரதியார். அவருடைய பேச்சு, நாங்கள்லாம் படிக்கல, விதைக்கின்ற விதைகள் எல்லாம் முளைப்பதில்லை, முளைக்கின்ற மரங்கள் எல்லாம் காய்ப்பதில்லை, காய்க்கின்ற காய்கள் எல்லாம் பழுப்பதில்லை, பழுக்கின்ற பழக்கதெல்லாம் சுவைப்பதில்லை, அதுபோல் சுவைக்கின்ற பிறக்கின்ற உயிர்களெல்லாம் பேசுவதில்லை, பேசுகின்ற உயிர்களெல்லாம் பேரும் புகழும் பெறுவதில்லை. அவ்வாறு பேரும் புகழும் பெற்ற பாட்டுக்கொரு புலவன் பாரதியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஆதியிலிருந்து ஆதிக்கம் பெற்ற சாதியை ஒழித்த மாபெரும் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டே இருக்கும்.
ஸோ அவர் வந்து இந்த கழுதையை நேசித்ததுனால நான் ஒரு 18 கழுதை வளர்க்குறேன். அவர் வந்து பெண்களை நேசித்ததுனால பெண்கள் கல்லூரி நடத்த ஆரம்பித்தார். இதில் வந்து அங்கே ஒரு 98ல் 97ல் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போயிருந்தேன். அதில் வந்து குவீன்ஸ் காலேஜ்னு 12ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சிருக்காப்புல. இப்போ போயிருக்கலே அந்த யூனிவர்சிட்டியில் அந்த காலேஜை போய் பார்த்தேன். அந்த காலேஜை பார்க்கறது நம்ம ஏன் ஆரம்பிக்கக்கூடாது, விமென்ஸ் காலேஜ். அதே மாதிரி சோகா யூனிவர்சிட்டி ஜப்பானுக்கு போயிருக்கையில் சோகா விமென்ஸ் காலேஜ்னு இருந்துச்சு. அந்த காலேஜ் உள்ளுக்க போகையில் அந்த லைப்ரரியில் ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அந்த புத்தக ஸ்மெல் மறக்கவே முடியாது. வெளியில் வந்து பார்த்தா டபுள் ரெயின்போ. ஸோ அப்போ நம்ம ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும். அந்த விதை எங்கேயாவது வெளியில் பயணப்படையில் தான் கிடைக்குது. அந்த பயணத்தை நம்ம பாரதியோட்ட சேர்க்கையில் உயிரோட்டம் பெறுது. அவ்வளோதான். உங்களை பார்த்தவொடனே ஒரு கவிதை தோணுச்சு, அதை அப்படி சொல்ல போகிறேன். இறைவன் தந்த இதயம் உமக்கு விசாலங்களாய், உங்கள் விரல் பட்டு பலர் என்று விலாசங்களாய், விழுந்த பல எச்சம் என்று விருட்சங்களாய், விலங்குகளும் மனிதனோடு சாட்சியங்களாய். நன்றி.